राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय भोलो सीता रामचंद्र भगवान की जय। जय भोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय भोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। மகோன்னதமான சமர்த்த ராமதாசர் குரு நம்முடைய ஃபோக்கஸை கரெக்டாக செட்ரேட் பண்ணுறார். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே பல கோடி எண்ணங்கள் நமக்கு வந்துட்டே இருக்கும். அந்த தாட் ப்ராசஸை யாராலையுமே நிறுத்த முடியாது. வந்துட்டே இருக்கும், கச்ச 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 கச்சன்னு வரும். ஒன்றுலேருந்து ஒன்று ஜம்ப் ஆகும், அதுலேருந்து இன்னொன்றுத்துக்கு போகும், அதுலேருந்து இன்னொன்றுத்துக்கு போகும். எங்கெல்லாமோ சுற்றி அடிச்சுட்டு கடைசியில் என்ன நினச்சோன்னு மறந்தே போயிடும். சில சந்தர்ப்பங்களில் இதைத்தானே நினச்சிருந்தோம், எங்கே போயிட்டோம் அப்படின்னு நினைப்போம். ஸோ நிறைய தாட்ஸ் இந்த கடல் அலைகள் போலேன்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள். கடலில் எவ்வளவு அலைகள்னு யாரும் கனெக்ட் பண்ண முடியாது. பாட்டுக்கு வரும், கரையை அடிக்கும், திரும்பி போகும், கரையை அடிக்கும், திரும்பி போகும், கரையை அடிக்கும், திரும்பி போகும். ஆனால் இந்த அலை அடிச்சுட்டே இருக்க இந்த கரையில் என்ன கிடைக்கும்னா கிளிஞ்சல்கள் கிடைக்கும், ஏதான குட்டி குட்டியாக சங்கு அந்த மாதிரி எதாவது கிடைக்கும். அவ்வளோதானே ஒழிய பவழமோ வைரமோ வைடூரியமோ, முக்கியமாக கடலில் இருக்கக்கூடிய பவழம் அப்படி வலம்புரி சங்கு இதெல்லாம் கடலோரத்தில் கிடைக்காது. இந்த அலைகள் அடிக்கும்பொழுது கிடைக்காது. அந்த கடலுக்குள்ளே போகும்பொழுது தான் நல்லா அந்த பவழம் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி பல கோடி எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். அதில் லைஃபுக்கு ஒன்றும் ஒரு பெரிய பிரயோஜனம் இருக்கா. அது தாட்ஸ். எதையானு ஒன்று பார்ப்போம், யாரோ ஒருத்தர் நடந்துட்டுருப்பா, நாயோட நடந்துட்டுருப்பா, அதை பார்ப்போம், அதில் ஒரு தாட் ஓடும். இல்லாட்டி யாரோ ஒருத்தர் கத்தி ஃபோன் பேசிட்டு இருப்பார், அதில் ஒரு தாட் ஓடும். இல்லாட்டி யாராவது உட்காந்தே தூங்கிட்டு இருப்பா, அதில் ஒரு தாட் ஓடும். பார்க்கறது எல்லாத்துலேயும் ஒரு தாட் ஓடும். இல்லாட்டி யாரோ ஏதோ சொல்லுவா, நம்ம எங்கேயாவது வாக்கிங் போவோம், நடந்துட்டு இருப்போம், இல்லாட்டி கடையில் இருப்போம், யாரோ ரெண்டு பேர் பேசுவோம், அதில் தான் ஒரு வார்த்தை வரும், அதுலேருந்து ஒரு தாட் போகும். அப்போ என்ன ஆகும்னா நம்முடைய எனர்ஜி இப்படி பல விதங்களாக ஸ்கேட்டர்டாக போயிட்டே இருக்கு. இது எல்லாம் ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தில் வரும்பொழுது அது நமக்கு பிரயோஜனப்படும். இப்போ எப்படி ஒரு லென்ஸ் பூத கண்ணாடியை வச்சுருந்தா இந்த சன்லைட் எல்லாம் அப்படியே ஒரு பேப்பர் மேலே ஃபோக்கஸ் பண்ணோம்னா அந்த பேப்பர் பத்தின் எரியும். அது அவ்வளோ சன்லைட் இருக்கும், அந்த பேப்பரை வச்சோம்னா ஒன்றும் பத்தின் எரியாது. ஹோல்டே வச்சா கூட பேப்பர் எரியாது. அதே ஒரு லென்ஸ் வச்சுட்டு அப்படி ஃபோக்கஸ் பண்ணிட்டோம்னா தானாகவே ஒருமுகப்பட்டு அந்த சன்லைட் வரும்பொழுது சூடு தாங்காமல் இந்த பேப்பர் எரிய ஆரம்பிக்கும். இதே தான் நம்ம தாட்ஸ் எல்லா பக்கமும் ஸ்கேட்டர்ட் ஆகும்பொழுது என்ன ஆகுதுன்னா நம்ம வாழ்க்கைக்கான பிரயோஜனங்கள் குறைவாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். நம்முடைய எண்ணங்கள் ஃபோக்கஸ்டாக ஒரு இடத்துல போகும்பொழுது என்ன பலன் எதிர்பார்க்குறோமோ, எந்த விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறோமோ அதை நாம் அடைய முடியும். சரியா? இந்த முயல் ஆமை அதோட கதையில் சொல்லும்பொழுது முயல் நல்ல வேகமாக போகும், ஆனால் இங்கே அங்கே 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 அலைஞ்சுட்டே இருக்கும். அதே ஆமை பொறுமையாக தான் போகும், ஆனால் ஃபோக்கஸ்டாக அது பாட்டுக்கு போக வேண்டிய ரூட்டில் போகும். முயல் ஜெயிக்காது, ஆமை ஜெயிச்சிடும். ஸோ தாட்ஸ் சிலது ஸ்லோவாக இருந்தாலும் ஃபோக்கஸ்டாக இருக்கும்பொழுது கரெக்டாக அப்படியே போய் ரீச் பண்ணிடும்.
நிறைய தாட்ஸ் முயல் மாதிரி இங்க அங்க ஓடிண்டே இருக்கும்பொழுது நமக்கு அது பிரயோஜனம் தர்றது. ஸோ குரு என்ன பண்றார் அப்படின்னா நம்முடைய தாட்ஸை அழகா நாம ஃபில்டர் பண்ணணும். நம்முடைய எண்ணங்கள் நமக்கு தெரியும் என்னெல்லாம் வர்றது என்னெல்லாம் போகிறது, இது எதெல்லாம் நமக்கு உபயோகம்னு பார்த்து அதுக்கு நல்ல பலம் கொடுக்கணும். எதெல்லாம் நமக்கு பிரயோஜனம் இல்லையோ அதுக்கு போய் ஓவரா நம்முடைய எமோஷன்ஸ் நம்முடைய தாட்ஸு அதில் கொண்டு நம்ம வேஸ்ட் பண்ணப்படாது. இப்போ கூட பார்த்தோம், நம்ம பெருசாக அந்த அம்பானி வீட்டு கல்யாணம் எல்லாம் நடந்தது. நிறைய பேர் நான் பார்ப்பேன் இந்த சோஷியல் மீடியாவிலெல்லாம் நிறைய இதை பற்றி பேசிட்டு இருப்பான். பேசுகிறவா யாரையும் அவர் கூப்பிடவும் இல்லை, ஆனால் பேசுகிறவா பேசிகிட்டே இருக்க அதை பற்றி அவருக்கு கவலையும் இல்லை. பேசுகிறவா ஆளுக்கு ஒரு பிரயோஜனமும் இதில் கிடையாது. ஆனால் அது அவ்வளோ எனர்ஜி, அவ்வளவு எமோஷன், அவ்வளவு தாட்ஸ் எல்லாம் சுற்றிகிட்டே இருக்கு. அதை விட நமக்கு வேண்டிய விஷயங்களில் நாம் ஃபோக்கஸ்டாக இருந்தோம்னா அதுக்கு பேர் தான் தவம். இப்போ துருவன் பார்த்தோம்னா சுருச்சி திட்டா, அவனை திட்டா, என்னை அவமானப்படுத்திட்டா, திரும்பி திரும்பி அவளுடைய வார்த்தைகள் அவளுடைய ஆக்ஷன்ஸ் இதுலேயே கவனம் வச்சுருக்கான். சுனீதி அழகா பகவான் கிட்ட மனசை திருப்பிடான்னு திருப்பி விட்டுட்டார். நாரதர் அந்த திரும்பின மனசை அப்படியே ஃபோக்கஸ்டா சுவாமி கிட்டேயே இருக்கும்படியா உபதேசம் பண்ணிட்டார். துருவன் அதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ணா 5 மாசத்துல சுவாமியை பார்த்துட்டான். இப்ப இந்த நெகட்டிவ் என்ன, ஒருவேளை அந்த சுருச்சியை பத்தியே நினைச்சுட்டு இருந்தா வச்சுக்கோங்களேன், அவன் 36 வருஷம் யோசிச்சுட்டு இருந்தாலும் இதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு தான் மென்டல் ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர் வரும், ஸ்ட்ரெயின் ஆகும், கோபம் வரும், வெறுப்பு வரும். அதை விட்டுட்டு அவன் தெய்வத்துக்கிட்ட கான்சென்ட்ரேட் பண்ணிட்டான், நாமஜபத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டான். 5 மாசத்துல சுவாமியே வசப்படுத்திட்டான். யோசனை பண்ணி பாருங்க, ஒரு நெகட்டிவ் தாட்டை பல வருஷங்கள் வச்சுட்டு இருந்தாலும் நமக்கு கெடுதல் தான். ஒரு பாசிட்டிவ் தாட் அழகாக அதை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டே பண்ணியிருந்தோம்னா 5 மாசத்துல பெரிய காரியத்தை சாதிச்சுடலாம். பல சந்தர்ப்பங்கள்ல நம்மளால பெரிய காரியங்களை ஏன் சாதிக்க முடியறதில்லை அப்படின்னா கவனம் அதுல இல்லை. இப்போ இமயமலையெல்லாம் ஏறுறோம் அப்படின்னா அந்த ஏறுறதுலேயே கவனம் வச்சுட்டு இருந்தா தான் போக முடியும். ஏறும்பொழுது நிறைய பேர் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்குறவாள்லாம் ரொம்ப மென்டலி ஸ்ட்ரெஸ் வந்துடும். அந்த இமயமலையுடைய அழகையும் அனுபவிக்க மாட்டா. கொஞ்சம் தூரம் நடப்பா உக்காந்துருவா, கொஞ்ச தூரம் நடக்குவா உக்காந்துருவா. அதே மேலே போகணும்னு முடிவு பண்ணுவா, அப்படி நடந்துட்டே இருப்பா, அந்த இயற்கையை ரசிச்சுட்டே இருப்பா. எவ்வளோ தூரம் வந்தாச்சு எவ்வளோ தூரம் வந்தாச்சு போகலாம் இன்னும் கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ்டாக போவா. அழகாக அந்த வசரத்துக்கு போயிட்டு பார்க்க வேண்டியதை பார்த்துருவார்கள். ஸோ நம்முடைய எனர்ஜி, நம்முடைய எமோஷன்ஸ் நமக்காக என்ன நம்ம பத்திரமா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சினிமாலாம் பார்த்தோம்னா நம்முடைய எமோஷன்ஸை ட்ரிக்கர் பண்ணி நம்முடைய எனர்ஜியை ட்ரிக்கர் பண்ணி அவன் என்ன சம்பாதிக்கும். அவனுக்கு ஒரே விஷயந்தான், படம் ஓடணும், நிறைய பேர் பார்க்கணும், ஆஹா ஓஹோன்னு கொண்டாடணும், நிறைய பணம் வரணும். அவன் என்ன நினைக்கிறானோ அதே நடக்கிறது, அவனுக்கு பணம் கிடைக்கிறது. போய் பார்க்குறவாளுக்கு பணம் செலவாகிறது, டைம் செலவாகிறது, எமோஷன் செலவாகிறது. யாராவது படம் பார்த்துட்டு அவளால் அந்த படத்தினால இவாளுக்கு பணம் வந்ததான்னா இல்லை. படத்தை எடுத்தவன் படத்தில் நடித்தவன் அதை வேலை பண்ண வாழ்க்கெல்லாம் பணம் கிடைக்கிறதே ஒழிய அது போய் என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்குறவா யாருக்கும் இன்னி வரைக்கும் இவாளுக்கு ஒரு பிரயோஜனம் கிடைச்சதா அப்படின்னா இல்லை. 3 மணி நேரம் எல்லாம் மறந்தேன்னுவா, அது ஏதோ ஒரு யோசிச்சேன்னு சொல்லுவாளே ஒழிய அதே அந்த 3 மணி நேர படத்தில் 2-3 பேர் கோடி கோடியாக சம்பாதிப்போம். 2-3 பேரோ 20 பேரோ 30 பேரோ. ஆனால் பார்க்குறவர்களுக்கு செலவு தான் 3000 ரூபாய், அந்த மாதிரி சாதாரண செலவு. யோசனை பண்ணி பாருங்க. அப்போ நம்முடைய எமோஷன்ஸ், நம்முடைய எனர்ஜி நமக்கு அதில் உபயோகம் ஆகிறது இல்லை. அப்போ குரு என்ன பண்ணுறாருன்னா நம்முடைய எமோஷன்ஸ், நம்முடைய எனர்ஜி நமக்கு உபயோகமாகிற மாதிரி. அதில் பிரகல்லாதனை பார்க்கணும். பிரகல்லாதனுடைய அப்பா பிரகல்லாதனை எல்லா விதத்திலையுமே ட்ரிக்கர் பண்ணுறான். எப்படியாவது அவனை நாராயண பக்தியிலேருந்து கொண்டு வந்துடணும் அப்படின்னு. பிரகல்லாதன் ரொம்ப காமா ரிலாக்ஸ்டாக இருக்கான். என்ன ட்ரிக்கர் பண்ணாலும் பிரகல்லாதன் ட்ரிக்கரே ஆகலை. ட்ரிக்கர் ஆகி கஷ்டப்பட்டு சண்டை போட்டு அழுது ஆர்ப்பாட்டம் ஒன்றும் பண்ணல. சைலண்டாகவே இருந்தான். அவன் பாட்டுக்கு நாராயணனே கவனமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தான்.
அவனுக்காக நாராயணன் தூண்ல கூட ஆவிர்வவிச்சுட்டார். ஆனா இரண்யகசிபு அவனை ட்ரிகர் பண்ணப்ப இவன் ட்ரிகர் ஆகி இவனுடைய தமமெல்லாம் வீணா போயிடுது, இவனுடைய எல்லா விஷயங்களுமே தோத்து போயிடுது. அப்ப நம்முடைய மனசு, நம்முடைய அனுபவம், நம்முடைய ஃபோக்கஸ் பாயிண்ட் கரெக்டா இருக்கும் பொழுது அவ்வளவு ஜோரா நம்முடைய காரியங்கள் சாதிச்சுடலாம். ஸோ இதுதான் ரகசியம். மனுஷா எப்படி வேணா இருக்கட்டும், அவ எதை வேணா சொல்லட்டும், உங்களுக்கு என்ன வேணுமோ அதுல கவனம் வச்சுட்டே இருக்கு. ஸோ ஒரு விஷயம் கவனம் வச்சு பண்ணிட்டு இருக்கோம், ஆனா அதுக்கு ஒரு எஃபர்ட்ஸ், அதுக்கான ஒரு பலன் எதிர்பார்ப்போம், சமயத்துல இருக்காது. உடனே நம்ம வருத்தப்படுவோம், இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டோமேன்னு. நம்ம எல்லாரும் ஒன்று கவனிக்கிறோம், இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டோமேன்னு பார்க்குறோம், அதாவது 99% வந்திருப்போம். அந்த 1% எஃபர்ட்ஸ் குறைவா இருக்கிறதுனால நமக்கு அந்த விஷயத்துல அந்த பலன் பூரணமா கிடைக்கிறது இல்லை. இப்ப 100 அடியில தண்ணி வரும்னா 99 அடி தோண்டினாலும் தண்ணி வராது, 100வது அடி அடிச்ச பிறகுதான் தண்ணி வரும். அந்த 1 feet, அப்ப அந்த 1 feet கேப்பபிலிட்டி, எலிஜிபிலிட்டி நமக்கு கம்மியா இருக்கு. அப்ப நாம என்ன பண்ணோம், 99 தூரம் போயிட்டோம்ல, அப்ப இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் அதே ஸ்ரத்தையோட போடும்பொழுது என்ன ஆகும்னா நமக்கான அந்த எலிஜிபிலிட்டி வந்துடும். நாம நம்ம தகுதியை வளர்த்துடுறோமா, தானாகவே நமக்கு அடைய வேண்டியது அடைஞ்சிடும். அந்த கரெக்டா அந்த 1 feet கேப்ல தான் முக்காசி சந்தர்ப்பம் சொல்லுவோம், எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டாச்சு, அது பர்சனல் லைஃபா இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் லைஃபா இருக்கட்டும், நாம நினைச்சுட்டு இருப்போம் 100% எஃபர்ட்ஸ் போட்டுட்டு எங்கேயாவது இடத்துல அது தள்ளி போகிறதுன்னா, ஸோ இன்னும் கொஞ்சம் ஏதோ ஒரு ஃபைன் டியூனிங் அவசியம். இன்னும் கொஞ்சம் நம்முடைய தகுதியை வளர்த்துக்கணும். இப்போ பார்க்கலாம், அர்ஜுனனே கிருஷ்ணனோட சாதாரணமாக பேச ஆரம்பிக்கிறான், யுத்தம் வேண்டான்னு தான் பேச ஆரம்பிக்கிறான். இப்படிதான் பகவத்கீதை ஆரம்பம், நான் சண்டை போட மாட்டேன்னு தான். பகவான் அழகா ஜோரா அதெல்லாம் சண்டை போட்டு தாண்டா ஆகணும், சரீரம் ஐயக்கூடியதா, ஆத்மா நித்தியமானதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அவனை ஃபைன் டியூன் பண்ணிட்டே போறார். நல்லா ஃபைன் டியூன் ஆன பிறகுதான் பகவான் தன்னை பத்தி விஸ்தாரமா பேசுறான். அதன் பிறகுதான் விஸ்வரூப தரிசனம் காட்டுறான். எடுத்தோன்னு விஸ்வரூப தரிசனம் காட்டல, 9 அத்தியாயங்கள் இப்படி பேசிட்டே வர பகவான் 10வது அத்தியாயத்துல அழகா நான் என்னவாலாம் இருக்கேன்னு எல்லாம் சொன்னான். 10வது தானே, 11வது அத்தியாயத்துல தான் விஸ்வரூப தரிசனம். அப்ப கிருஷ்ணன் நேரடியா அர்ஜுனன் இடத்துல பேசும் பொழுது கூட அந்த மைண்ட்ல அந்த எலிஜிபிலிட்டி வந்த பிறகுதான் பகவான் தன்னுடையதான பல விஷயங்களை பட்டவர்த்தனமா கரெக்டா பிராங்கா பேசுவான். அது வரைக்கும் கிருஷ்ணன் கொஞ்சம் மறைச்சு தான் பேசிட்டு வரான். ராஜவித்யா, ராஜகுக்கிய யோகம்லாம் நான் முன்னாடியே வந்துட்டேன்டா, விவஸ்வானுக்கு சொன்னேன், மனுவுக்கு சொன்னேன் அப்படிலாம் சொல்லும்போது கூட அர்ஜுனன் சிரிக்கிறான். அப்பெல்லாம் கூட பகவான் அப்பப்ப லேசா தொட்டு விட்டுறான், நான் தான். இப்படி நல்ல பக்குவம் வந்த உடனேயே நான் தான் சிங்கம், நான் தான் கருடன், நான் தான் சிவன், நான் தான் ஸ்கந்தன், நான் தான் சாகரம், நான் தான் ஓம்கார தத்துவம், நான் தான் சாமவேதம், எல்லாம் லிஸ்ட் போட்டு அடிக்கிறான் பகவான். அப்ப அர்ஜுனன் பார்க்கலாம், அப்படின்னா எனக்கு பார்க்கணுமேன்றான். அதுக்கப்புறமா தான் விஸ்வரூப தரிசனம். ஸோ அந்த எலிஜிபிலிட்டி வரணும், அந்த கேப்பபிலிட்டி வரணும். ஸோ எந்த ஒரு விஷயத்தை நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாலும் அந்த எலிஜிபிலிட்டி வரும்பொழுது, அந்த கேப்பபிலிட்டி வரும்பொழுது தான் ஜோரா நமக்கான 100% பிரயோஜனம் கிடைக்கும். ஸோ எங்கெல்லாம் 100% கிடைக்கலையோ உடனே டல்லாகவோ நொந்து போகவோ இவாளுக்கு என்னோட எஃபர்ட்ஸ் புரியலன்னு கோவப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் நான் என் தகுதியை வளர்த்துக்கணும், அவ்வளோதான். இந்த இப்போ கூட ஒரு ரீல் பார்த்தேன் நான், ஏதோ ஒலிம்பிக்கோ ஏதோ ஒன்று, ஒருத்தி முன்னாடி ஓடி வந்துட்டு இருக்கா, அவ பின்னாடி யாருமே இல்லை, அவள் ஆல்மோஸ்ட் எஸ் ஐ டிட் அப்படின்னு சொல்லி கையெல்லாம் ஆட்டின்னு இருக்கா. கரெக்டாக ஒரு 3 அடி 3 ஸ்டெப்பு வச்சாச்சுன்னா அந்த வின்னிங் லைன். அதுக்கு நடுவில் எங்கேருந்தோ ஒருத்தி ஓடி கரெக்டாக இவ 2வது அடி வைக்கிறா, 3வது இவ தான் நான் வின்னுன்னு சொல்லி கையெல்லாம் தூக்கின்னு இருக்கா. ஆனா பின்னாடி கரெக்டா 3வது அடியில காலை கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுட்டா, அவ ஜெயிச்சுட்டா, அவ தோத்து போயிட்டா. இவ்வளவுதான். ஸோ அந்த 2 feet 3 feet கேப் இருக்கிற மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஃபைன் டியூன் நமக்கு தேவைப்படுறது. அப்ப நாம என்ன பண்ணணும், இவாள்லாம் என்ன புரிஞ்சுக்கல, இவா என்ன கண்டுக்கல, என்னோட எஃபர்ட்ஸ்க்கு பிரயோஜனம் இல்லைன்னு டல் ஆகிறோம் பாருங்க. அது ஆகக்கூடாது. அது ஆகாம ஃபோக்கஸ் பண்றது தான் ரகசியமே. நம்ம எல்லாமே பார்க்கலாம்.
நமக்கு பிடிச்ச விஷயங்கள்ல எஃபர்ட்ஸ் நன்னா போடுவோம். ஒரு லெவலுக்கு மேலே நமக்கு அதுக்கான எஃபர்ட்ஸ்க்கான பிரயோஜனம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் ஆகிடுச்சுன்னா அப்படியே சல் இறங்கிடுவோம். அந்த ஒரு புஷ் வேண்டி இருக்கு. குரு என்ன பண்றாருன்னா அந்த புஷ், அந்த புல், வா ஓடு 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 ஓடு, வந்தாச்சு 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 வந்தாச்சுன்னு அந்த ஒரு தள்ளுறாரு. அந்த ஒரு புஷ் ரொம்ப அவசியமா இருக்கு. அதுக்காகத்தான் குருமார்கள் திரும்ப திரும்ப நமக்கு முயற்சி இல்லாம இல்லை, அடையணுன்ற தீவிரம் இல்லாம இல்லை, ஆசை இல்லாம இல்லை, எல்லாம் இருக்கு. ஆனா அதே அந்த உற்சாகத்தோட போக மாட்டேங்கணும் இல்லையா? இந்த உற்சாகம் தடைபட்டு போயிடுது. மற்றவா தடை பண்ணல, நமக்கு அவர்கள் அதை ரெகனைஸ் பண்ணலைன்னு உடனேயே நாம டல்லா ஆயிடுறோம். நம்மளுடைய உற்சாகத்தை நாம குறைச்சிக்கிறோம். அவ ரெகனைஸ் பண்ணாலும் பண்ணலைன்னாலும், அதுக்கு மதிப்பு கொடுத்தாலும் கொடுக்கலைன்னாலும், நம்மளுடைய எஃபர்ட்ஸுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. ஒரு 5 பேர் மரியாதை கொடுக்கல அப்படின்னா நிச்சயமா அதோட முடிஞ்சிடுச்சுன்னு கிடையாது. எத்தனையோ கம்பெனியில் எஃபர்ட்ஸ் போடுவோம், அந்த கம்பெனியில் பெரிய மரியாதை இருக்காது. அதுக்காக நான் என்னத்தை வேலை பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பண்ணாமல் இருக்க முடியாது. அப்போ என்ன ஆகும்னா நம்முடைய அந்த எஃபிஷியன்சி குறைய ஆரம்பிச்சிடும். நாம் அதே எக்ஸ்பீரியன்ஸ் அதே சத்தையோடு வேலை பண்ணும் பொழுது நம்முடைய எஃபிஷியன்சி ஜாஸ்தி ஆகும் பொழுது நாம் அந்த அவசரத்துக்கு போயிடும். ஸோ நம்முடைய எஃபிஷியன்சி ஜாஸ்தி ஆகிறது தான் குருவினுடைய வேலை. சமர்த்த ராமதாசர் இதைத்தான் பண்றார். அது வேணாபாயா இருக்கட்டும், அக்காபாயா இருக்கட்டும், சத்ரபதி சிவாஜியா இருக்கட்டும், கல்யாண் சுவாமியா இருக்கட்டும், உத்தவா இருக்கட்டும், அந்த எஃபர்ட்ஸை சின்சியரா போட்டுட்டே இருக்கணும். இதே தான் பண்ணிட்டு இருக்கணும். அதுதான் லைஃப் முழுக்க எஃபர்ட்ஸ் போட்டுட்டு தான் இருக்கணும். எஃபர்ட்ஸ் இல்லாமல் ஒண்ணுமே கிடையாது. உங்க முயற்சி தான் ரகசியம். முயற்சி பண்ணிட்டே இருக்கான உங்களுக்கு எஃபிஷியன்சி ஜாஸ்தி ஆகிறது. அந்த எஃபிஷியன்சியில நீங்க ஜெயிக்கிறீங்க. அப்ப சமர்த்த ராமதாசர் இதைத்தான் அவ்வளவு அழகா பார்த்து பண்றார். அதனாலதான் ஜோரா அத்தனை விசேஷமா எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கா. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதத்துல வசத்தி கொண்டு வர. ஒரு சந்தர்ப்பத்துல இந்த வைசாக மாசத்துல இந்த வசந்த பூஜாலாம் பண்ணுவார்கள். அப்ப பலரும் சமர்த்த ராமதாசரை பார்க்கறதுக்கு சாஃபலுக்கு வர அவர் நமஸ்காரம் பண்ணி எப்பொழுதும் அவருக்கு பூஜை எல்லாம் பண்ணுவார். அப்படி குரு பூர்ணிமா பூஜை அந்த மாதிரி வசந்த பூஜையெல்லாம் பண்ணுவார்கள். அப்ப நிறைய பேர் வரா, பல ஊர்கள்ல இருந்து வரா. சமர்த்த ராமதாசர் சொல்றார், நீங்க எல்லாம் சின்னவாளா இருக்க, யாரெல்லாம் சின்னவாளோ அவளெல்லாம் முதல்ல பெரியவாளுக்கு பூஜை பண்ணுங்க, அவளை நமஸ்காரம் பண்ணுங்க, அவள் திருவிடிகளில் புஷ்பங்கள் போடுங்க. அதுக்கப்புறம் போய் பகவான் ராமனை என்ன பாருங்கோ, அனுபவிங்கோ. அதன் பிறகு என்னிடத்துல வந்தா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். எல்லாருமே சமர்த்த ராமதாசரை பார்த்து அவருக்கு பூஜை பண்றது தான் வந்திருக்கா. சமர்த்த ராமதாசர் சொல்றார், உங்களை விட பெரியவர்கள் மூத்தவர்கள் அவளுக்கெல்லாம் பூஜையை பண்ணிட்டு ராமனையும் அனுபவிச்சுட்டு அதன் பிறகு என்னிடத்துல வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டார். சமர்த்த ராமதாசர் ஒரு விஷயம் சொல்லியாச்சுன்னா அது யாரும் மீற முடியாது. ஏன்னா லாஜிக்கல் ரீசனோட தான் சொல்ல போறார். சும்மா ஏதோ ஒன்று டைம் பாஸ்க்காக அப்படிலாம் சொல்ல மாட்டார். அப்போ வந்தவா எல்லாரும் சரின்னு சொல்லி அவர் சொன்ன மாதிரியே தங்களை விட மூத்தவர்கள் இருப்பா. நேற்று கூட ஒரு ரீல் பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ ஒரு மகாராஷ்டிராவில் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு அம்மா வார்க்கரி போயிட்டு வீட்டுக்கு வரா. வார்க்கரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரா. அவளுக்கு வீட்டு வாசல்லேருந்து அப்படி பூவா கார்பெட் மாதிரி போட்டு அவள் வந்த உடனே அவள் தலைமையிலெல்லாம் புஷ்பத்தை வர்ஷிச்சு அவளை நிற்க வச்சு அவளுக்கு ஒரு பாத பூஜை பண்ணி அவளை நமஸ்காரம் பண்ணி அந்த வீட்டில் அந்த வார்க்கரி போகாதவா எல்லாரும் அக்கம் பக்கத்தில் இருக்கவாள்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு மிடில் ஏஜ் தான் இருக்கும், 40-50 வயசு இருக்கும், 60 வயசு இருக்கும். அவள் வார்க்கரி எந்த ஊர்லேருந்து எந்த ஊர் போனதில் போயிட்டு வந்ததுக்கு அவளுக்கு அவ்வளோ பெரிய மரியாதை. அவள் கூட கேட்குறா எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு. அவள் சொல்கிறா, வார்க்கரி போயிட்டு வந்திருக்கேம்மா, எல்லாருக்கும் சரீரம் இருக்குது, எல்லாருக்கும் கால் இருக்கு, ஆனால் எத்தனை பேர் வார்க்கரி போகிறேன், நீ இந்த மழையிலையும் இதுலேயும் நடுவில் அழகாக வார்க்கரி போயிட்டு வந்திருக்கியே, அப்போ பாண்டரங்கனுக்கு எவ்வளவு தூரம் பிரியமாக இருக்கும் உனக்கு, அதனால உனக்கு பூஜை பண்ணா உனக்கு மரியாதை பண்ணா நாங்கள் வார்க்கரி போயிட்டு வந்த அந்த புண்ணியம் எங்களுக்கு பாண்டரங்கன் கொடுப்பான், உன்னை பார்க்கறதே பாக்கியம் அப்படிங்க. நிஜமாவே அந்த காலத்துலாம் யாராவது கங்கா காசிலாம் போயிட்டு வந்துட்டோம்னா ஊர் எல்லையிலேயே வச்சு நமஸ்காரம் பண்ணி வரவேற்பாளன். என்னன்னா அவ்வளோ பெரிய விஷயம், அவ்வளோ பெரிய புண்ணியம், அது சாதாரண காரியமா அப்படின்னு கொண்டாடுவாளாம். அந்த மாதிரி ஜோரா எல்லாரும் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சமர்த்த ராமதாசர் சொல்லியிருக்காரு.
சரின்னு சொல்லி எல்லாரும் போய் அவள் பக்த கூட்டம் நிறைய பேர் உண்டு. அதை யாரெல்லாம் வயசானவாளோ பார்த்து, சில பேர் சீனியராக இருப்பாள் இந்த பக்தியில், வருஷம் வருஷம் வர்றதில்லை, அவளெல்லாம் பார்த்து பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் ராமனுக்கு போய் பூஜை பண்ணிட்டு அதன் பிறகு சமர்த்த ராமதாசரை பார்க்க வரணும்னு எல்லாம் போயிருக்கா. அப்போ இவாள்லாம் போனதுக்கப்புறம் ஒரு வயசானவர் எப்பொழுதும் வரதான் கொஞ்சம் வயசானவர் இப்படி வர அன்னப்பா அப்படின்னு அவருக்கு பெயர். அன்னப்பா கோசாவின்னு சொல்றார். அந்த அன்னப்பா வரார். அவருக்கு சமர்த்த ராமதாசரோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தெரியாது. அவர் நேர சமர்த்த ராமதாசரை பார்க்க வந்துட்டார். கொஞ்சம் வயசானவர், சமர்த்த ராமதாசரை விட வயசுல பெரியவர். ஆனால் ரொம்ப சின்சியரா ஸ்ரத்தையோட சிஷ்யனா இருக்கார். இப்போ சமர்த்த ராமதாசர் வந்தவன ஒரு குச்சலம் விசாரிச்சுட்டு அழகா அவரை உட்கார வச்சுட்டு, இவ்வளோ தூரம் வந்தாலும் வயசான காலத்தில் இல்லை உங்களை பார்க்கணும், எனக்கு பழகிடுத்து, அப்படியே சாஃபல் ராமனையும் பார்க்கணும், பக்தாளெல்லாம் பார்க்கணும், அதனால வந்தேன், உடம்புல பலம் இருக்கு, காலில் தெம்பு இருக்கு, எவ்வளவு முடியுமோ அதெல்லாம் பண்ணணும் இல்லையா, அதானே தர்மம் அப்படின்னு சொன்னோடனே சமர்த்த ராமதாஸ் என்ன பண்றார், அவருக்கு கையில தட்டு, பூ, அந்த சந்தனம், அக்ஷதை, குங்குமம் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கார். சமர்த்த ராமதாசர் என்ன பண்ணார், முதல்ல அந்த அவருக்கு நெத்தியில திலகம் விட்டு அந்த திலகத்துல பொட்டு வச்சு அதுல அக்ஷதையை வச்சு, இதெல்லாம் அந்த மகாராஷ்டிரால பண்ணுவா, நார்த் இந்தியாவில் உண்டு, எல்லா கோவில்லையுமே நெத்தியில திலகம் வச்சுட்டு அக்ஷதையும் வச்சு ஆசீர்வாதம் உண்டு. அவருக்கு அழகா அக்ஷதையெல்லாம் வச்சுட்டு அந்த பூவை எடுத்து அவர் தலையிலேயே போட்டு, இவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, இதெல்லாம் இவர் ராமதாசருக்கு பண்றதுக்காக கொண்டு வந்திருக்கார். ஆனா சமர்த்த ராமதாசர் என்ன பண்ணிட்டார், இவருக்கு எல்லா மரியாதையுமே பண்றார். அப்படி பண்ணலாமா சரியா அப்படின்னா, அந்த பக்தனுடைய பாவம், அவனுடைய ஸ்ரத்தைக்கு பகவானே அவனை கொண்டாடணும்னு உத்தரவு கொடுப்பான் சமயத்துல. ரொம்ப அழகா இருக்கும். அதனாலதான் மதுரை கவியாழ்வார் வயசானவரா இருப்பார், ஆனா சுவாமி நம்மாழ்வார சேவிப்பார். வயசானவர் சேவிக்க கூடாது, ஆனா சேவிப்பார். ஏன்னு கேட்டா ஞானத்தினாலே உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி. பக்தால குருமார்கள் கொண்டாடுறது அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவை ரத யாத்திரை சமயத்துல பார்க்கறதுக்காக மாயாப்பூர்ல நிறைய பக்தர்கள் புரி ஜெகநாத கஷேத்திரம் வருவார். சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுவார், ஒரு இடத்துல நின்றுப்பார், எல்லாரும் வந்த உடனே அத்தனை பேர் கழுத்திலையும் ஜெகநாதனுக்கு போட்ட மாலையை போட்டு எல்லாருக்கும் ஜெகநாதனுடைய திலகத்தை இட்டு விட்டு எல்லாருக்கும் ஜெகநாதனுடைய பிரசாதத்தை ஊட்டி விட்டு அழகா ஜெகநாதனுடைய அக்ஷதையெல்லாம் எல்லா தலையிலையும் போட்டு எல்லாம் வந்தது சைத்தன்ய மகாபிரபுவை கொண்டாடுறது. ஆனா அவ வந்ததுக்கு சைத்தன்ய மகாபிரபு அவர்களை கொண்டாடிடுவார். அப்ப அவெல்லாம் கேட்பா, நீங்க ஏன் இதெல்லாம் பண்ணணும்? அப்ப சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், இது ஜெகநாதனுடைய ஆசை, நீங்கெல்லாம் அவனை பார்க்க வந்திருக்க, அவன் சந்தோஷமா உங்களை ரிசீவ் பண்றான், அவனுடைய வேலைக்காரன் தான், அதனால பகவானுக்காக இந்த சேவகன் உங்களை ரிசீவ் பண்றேன் அப்படின்றார். எவ்வளவு பெரிய வாழலாம். ஆனா அத்தனை தூரம் அத்தனை ஸ்ரத்தையோட இன்னைக்கும் பார்க்கலாம். நார்த்ல எல்லாம் போயாச்சு அப்படின்னா, நவராத்திரி வந்தாச்சுன்னா பெண் குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பூஜை பண்ணி, அதுக்கு பாலபிஷேகம், காலில் பாலபிஷேகம் பண்ணி பாத பூஜை எல்லாம் பண்ணி நமஸ்காரம் எல்லாம் பண்ணுவார். ஒண்ணு வேண்டாம், இந்த வாட்டி ஜோஷி மட் போயிருந்த சமயத்துல அங்க சன்னியாசி இருக்கார் அழகா. அப்புறம் கூட வந்த 2 பசங்களை அவர் கூப்பிட்டு தன் பக்கத்துல உட்கார வச்சுண்டு அவளுக்கு நெத்தியில திலகம் விட்டு அவ காலில் புஷ்பத்தை போட்டு அந்த பசங்களுடைய காலை தொட்டு அவர் தலையில வச்சுக்கிறார். நான் பயந்து போயிட்டேன், அவர் சன்னியாசி. ஆனா இந்த பசங்களை பார்த்துட்டார், அவருக்கு அவ்வளவு சந்தோஷம், அத்தனை ஆனந்தம். அந்த அக்ஷய திருதி அந்த சமயத்துல தான் நாங்க போயிருந்த பொழுது ஒரு சாது, அவருக்கு 50-60 வயசு இருக்கும். ஆனா இந்த குழந்தைகளை பகவத் ஸ்வரூபமா பார்த்து, அது சரி, அவ தலையில புஷ்பம் போட்டது ரைட்டு, திலகம் வச்சது ரைட்டு, அவளுக்கு ஏதோ தட்சிணையெல்லாம் கொடுத்தாரு, எல்லாம் ஒத்துக்கலாம். இந்த குழந்தைகளுடைய காலில் புஷ்பத்தை போட்டு காலை தொட்டு தலையில் அப்படி தடவிட்டார். நான் எனக்கு திடுக்குன்னு எனக்கு என்ன சொல்றது கூட தெரியவே இல்லை. அத்தனை ஆச்சரியம். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் யாரோ பரம பாகவதா அந்த குழந்தைகளா, ஏன்னா குழந்தைகளா இருந்தோம்னா அவளுக்கு கல்மஷம் கிடையாது. ஸோ அதனால தெய்வஸ்வரூபம். அதனாலதான் சின்ன குழந்தைகள் எல்லாம் அடிக்கக்கூடாது திட்டக்கூடாதுன்னு சொல்றோம்னா அதெல்லாம் தெய்வஸ்வரூபம். ஒரு ஸ்திதிக்கு அப்புறம் தான் அவளுக்கு கல்மஷம் வர ஆரம்பிக்கும். லோகாயுதமான எண்ணங்கள் வர வரைக்கும் அவள்லாம் தெய்வம் தான், குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொன்னேன்.
அப்ப அந்த மாதிரி இங்க சமர்த்த ராமதாசர் இந்த அன்னப்பாவை என்னமோ பகவத் ரெப்ரசன்டேட்டிவா பார்த்து அவ்வளவு தூரம் மரியாதை பண்றார். இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, கூட யாருமே இல்லை. எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் சமர்த்த ராமதாசர் ஒண்ணு அவர் பாடுக்கு ஸ்ரீராம ஜெய 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 ராம அப்படின்னு ஜபிச்சுண்டு அத்தனையும் பண்ணிட்டு இருக்கார். வேற யாருக்குமே சமர்த்த ராமதாசர் இப்படி பண்ணவே கிடையாது. இந்த அன்னப்பா கோசாவிக்கு அவ்வளவு மரியாதை. இந்த மற்றவாள்லாம் சமர்த்த ராமதாசர் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து பார்த்தா சமர்த்த ராமதாசர் இந்த அன்னப்பாவுக்கு எல்லா பூஜை மாதிரி பண்ணிட்டு இருக்கா. எல்லாருக்கும் அதிசயமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. அழகா சமர்த்த ராமதாசர் இத்தனை கால வேலை, ஆனா அந்த பூஜை மாதிரிலாம் எல்லாமே பண்றார். சுவாமி விவேகானந்தர் இப்படி பண்ணாருன்னு இருக்கு. சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண மடம் ஸ்தாபிதம் பண்றார். ஸ்தாபிதம் பண்ணிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மடாதிபதிய ஸ்தாபிதம் பண்றார். பண்ணிட்டு அழகா அடுத்த நாள் அந்த மடாதிபதி யாரை ஸ்தாபிதம் பண்ணாரோ அவரை உட்கார வச்சு விவேகானந்தர் பூஜை பண்றார். அவருக்கு பூவெல்லாம், அவர் திருவடியில பூவெல்லாம் போட்டுட்டு மற்றவாளுக்கு சொல்றா, நீங்களும் இப்படிதான் அவரை கொண்டாடணும், அதுதான் மரியாதை அப்படின்னு சொல்ல. ஏன்னா அவர் மடாதிபதியா இருக்கார். நம்ம ராமகிருஷ்ணருடையதான விஷயங்களை உலகத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடியதான இந்த ராமகிருஷ்ணா மிஷனை அழகான ஒரு கைங்கரியத்துக்கு அவர் தன்னை அர்ப்பணம் பண்றார். அதனால அவருக்கு ஏற்றம்னு சுவாமி விவேகானந்தா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறார். நம்ம ஊரெல்லாம் பார்ப்போம், உஞ்ச விருத்திக்கு ஆள் வருவா. நமக்கு தெரிஞ்ச மாமாவா தான் இருப்பார், பக்கத்து வீட்டு மாமா, அடுத்த வீட்டு மாமா, போன தெரு மாமா தான் இருப்பார். ஆனா உஞ்ச விருத்தின்னு வரும்போது ஒரு காலில் சலங்கையை கட்டிண்டு, தலையில தலைப்பாகையெல்லாம் கட்டிண்டு, தோளில் ஒரு தம்பூரா, கையில ஒரு சப்பலா கட்டியை வச்சுட்டு பகவன் நாமத்தை பாடின்னு வரும்போது நம்ம வீட்டு வாசல நிக்க வச்சு அவருக்கு பாத பூஜை பண்ணும். அதே முடிச்சதுக்கு அப்புறம் அவர் பார்க்கும்போது யாரும் பண்ண மாட்டான். அந்த உஞ்ச விருத்தி சமயத்துல நாமத்தை ஜபிச்சுட்டு வர்றதுனால அவருக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்துருவார்கள். இப்போ சில ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாம் போய் பார்க்கலாம். யாராவது புது பசங்கள்லாம் வந்திருப்பா, ஜம்முன்னு ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டு வந்திருப்பா. அவளோட லோயர் கேட்டகரியில் இருக்கக்கூடியவா பல வருஷமா அந்த அந்த போஸ்ட்ல இருப்பா. ஆனால் அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் சின்னவாளா இருந்தாலும் அந்த போஸ்ட்டுக்கு மரியாதை கொடுத்து அவளுக்கு மரியாதை பண்ணித்தான் ஆகணும். சமயத்தில் அந்த கலெக்டர் எல்லாம் சின்ன பசங்களா இருப்பா. அவர் கூட டவாலின்னு ஒரு ஆள் வருவார், நல்ல வயசானவராக இருப்பார். அவர் நிறைய அந்த கலெக்டர் விஷயங்கள்லாம் தெரியும். அது மாதிரி ஜட்ஜி சின்ன பையனா இருப்பார், அந்த கூடவே இருக்கக்கூடிய ஒரு வயசானவரா இருப்பார். ஆனாலும் அந்த பொசிஷன், அந்த போஸ்டுக்கு ஒரு மரியாதை. அந்த மாதிரி சமர்த்த ராமதாசர் என்ன பண்றாருன்னா இந்த அன்னப்பாவருடைய பக்திக்கு அப்படி ஒரு மரியாதையை கொடுக்கிறார். எல்லாரும் அசந்து போறா. சமர்த்த ராமதாசர் அவரை ஒரு ஊருடைய மதத்துக்கு மட்பத்தியாவே ஸ்தாபிதம் பண்ணி அந்த இடத்துல இருந்துண்டு வரவாளுக்கெல்லாம் பக்தி விஷயங்கள், நாம பிரச்சாரம் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி அவருக்கு சாலையெல்லாம் போட்டு மாலையெல்லாம் போட்டு கிரந்தராஜன் சொல்லுவா, தாஸ்போத் அதையும் கொடுத்து, அது அந்த காலத்து தாஸ்போதெல்லாம் அவளே எழுதுவா கையில். சமர்த்த ராமதாசர் எழுதின விஷயங்கள்லாம் உண்டு. அந்த கிரந்தராஜ் தாஸ்போத் கொடுக்கிறார் அப்படின்னால அது பெரிய பாக்கியம். சமர்த்த ராமதாசர் அதெல்லாம் கொடுத்து அவருக்கு அவ்வளவு அழகா மரியாதை எல்லாம் பண்றார். எல்லாரும் அவரை கொண்டாடுறா. உனக்கு எப்படி இப்படி பாக்கியம் கிடைச்சது? அவர் சொன்ன, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் அவரை பார்க்க வந்து அவர் பாட்டுக்கு இத்தனையும் பண்ணிட்டேன், எனக்கு என்ன சொல்றது, இல்லை பாட்டு உட்கார்ந்துட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். பார்க்கலாம், இந்த சில சந்தர்ப்பங்கள்ல வயசு ஞானம் சின்னது பெருசுன்றதை விட மகாத்மாக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மரியாதையை கொடுப்பார்கள். ஒன்றும் வேண்டாம், கிருஷ்ணனுக்கு அக்ரபூஜை முதல் மரியாதை பண்ணணும்னு அஸ்வமேத யாகத்துல, அந்த ராஜசூய யாகத்துல திருதராஷர் பண்ணும்பொழுது சிசுபாலன்லாம் கத்துறான். அப்ப பீஷ்மர் சொல்றார், கிருஷ்ணன் தான் தகுதி உடையவர். இத்தனையும் கிருஷ்ணன் ரொம்ப சின்ன பையன், பீஷ்மர்லாம் வயசானவர். ஆனா அங்க இருக்க வயசானவர் யாருக்கும் அக்ர பூஜை இல்லை, முதல் பூஜை கிருஷ்ணனுக்கு தான். அப்ப அந்த மாதிரி மகாத்மாக்கள் என்ன பண்றாருன்னா அந்த பக்திக்கு அழகான ஒரு மரியாதையை கொடுக்கிறார். அன்னைக்கு சமர்த்த ராமதாசர் இந்த வயசான காலத்துல கூட இவ்வளவு ஸ்ரத்தையோட வராரு இவர் அப்படின்னு சொல்லி அப்படி அவர் மரியாதை பண்ணார். அந்த அன்னப்பா கோசாவி அன்னிலிருந்து அப்படியே அதே தியானம் பண்ணிட்டு இருக்கார். சாதாரண தியானம் பண்ண அகம்பா வரும்ல, அவருக்கு ஒன்னே ஒண்ணுதான், என் குருநாதருடைய காருண்யம், அவர் எனக்கு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கார், அவர் இஷ்டப்படி அவர் ஆனந்தப்படும்படியா நான் கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லி அந்த ஸ்மரணையோடைய கைங்கரியம் பண்ணார். அவர் தாஸ்போது பிரச்சாரம் பண்றார், நாம சங்கீர்த்தனம் பிரச்சாரம் பண்றார்.
இது எல்லாம் கேட்டு நிறைய பேர் ராமதாச சம்பிரதாயத்துக்கு வந்தார்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது. அதனால குரு ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா பண்ணுவார். இதே குரு தான் கல்யாண சுவாமி திடுன்னு திட்டுறார், அடிக்கவே அடிக்கிறார். அதே குரு தான் இந்த இடத்துல எப்படி பண்றார், அந்த பாவத்தை சுத்திப்படுத்துறார். இப்படி அந்த அன்னப்பா கோஸ்வாமி அவ்வளவு பெரிய பாக்யவான். சமர்த்த ராமதாசரே அவருக்கு பூஜை மாதிரி எல்லாம் பண்ணிட்டார். அதனால நீங்க பாட்டுக்கு பக்தி பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ, குரு சொல்றபடி ஃபாலோ பண்ணிட்டே வாங்கோ. அதுக்கு பகவானும் உகந்துருவான், குருவும் உகந்துருவார். பகவான் உகந்தா குரு ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டாடுவார். குரு உகக்கிறார் அப்படின்னா பகவான் கொண்டாடுவான். இதுதான் ரகசியம். அன்னப்பா கோஸ்வாமி அவ்வளவு பெரியவர். அவரை போல நமக்கும் ஒரு ஸ்ரத்த வரட்டும், அந்த பக்தி வரட்டும். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय भोलो सीता रामचंद्र भगवान की जय. बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा.